ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாசல் பர்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மாங்காய் தோசை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காய் சீவிர கட்டையில் இந்த மாங்காயை நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. 5 பல்லு தோல் உரிச்ச பூண்டை நல்லா அதே காய் சீவிர கட்டையில் சீவி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வரணும்னு கிடையாது, கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நம்ம வதக்கியிருந்தால் இந்நேரம் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வெங்காயத்தோடு இந்த கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகாது, சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கி நம்ம எடுக்கணும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி நம்ம ஃப்ளேம் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு இதை நல்லா வதக்கி நம்ம எடுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மாங்காயை துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இல்லாமல் ரொம்ப பழமாக இல்லாமல் பழுக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி நம்ம ரா மாங்காய் எடுக்கும் போது புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இதே பழுத்த பழமாக இருந்தால் அதில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் மிடில் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மாங்காயாக எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். பத்து நிமிஷம் இது நல்லா கொதிச்சதும் 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கணும், அதுக்காக தான். ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க, 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை இப்போ ஹையில் வச்சு மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும். வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமகமன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை தவா நல்லா சூடானதும் 1/2 கரண்டி மாவு ஊற்றி மெல்லிசான தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். தோசை நல்லா முருவலாக வரத்துக்கு 1 இல்லைனா 1/2 கரண்டி நல்லெண்ணெய் ஓரங்களில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா முருவலாக இருக்கும். ஸோ நல்லா 1/2 கரண்டி மாவு ஊற்றி எந்த அளவுக்கு மெல்லிசாக தோசை சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு சுற்றிக்கோங்க. இப்போ தோசை பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இதை ஒரு பக்கம் தான் வேக வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண ரா மாங்காய் மசாலாவை மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓரங்களில் வைக்கிறத விட சென்டரில் வச்சு நம்ம 2 பக்கம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம புட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் நீங்கள் காரமான சட்னியாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் காரமாக இருக்கிற சட்னி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நான் இதே போல் ஊற்றி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான ரா மாங்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் ஸ்பைஸியான சட்னியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியான சட்னி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.